ஏ ராகவா, உன் வேலையை ஆரம்பிச்சிட்டியா? என் போட்டோவை போட்டு ஊரெல்லாம் நாரடிக்கிறியா? எப்படி பண்ணா நான் கிடைச்சிருவேனா என்ன? இந்த போஸ்டரை பார்த்துட்டு யாராவது பிரபலியை பார்த்தேன்னு சொல்லுவாங்கன்னு பிளான் பண்றியா? இதெல்லாம் அக்பர் காலத்து ஐடியா. இப்ப போய் அப்ளை பண்ற? நானே யார் கணக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னை யாரும் பார்க்கவே முடியாது. கட்டின புருஷனே கண்ணுல விளக்கணையை விட்டு தேடி பார்த்துட்டான், அப்பவே கண்டுபிடிக்க முடியல. நேத்து வந்த நீ என்ன கண்டுபிடிச்சிருவியா? போஸ்டர் அடிக்க போறேன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஒரு நல்ல போட்டோவா அனுப்பி இருப்பேன். இட்ஸ் ஓகே. ஆல் தி பெஸ்ட் ராகவன். தாத்தா நில்லு தாத்தா. என்னப்பா? அந்த போட்டோல இருக்கிறது யாரு தாத்தா? எப்படி காணாம போனாங்க? என்ன மாதிரி சின்ன பசங்க தான் காணாம போவாங்க. இவங்க எப்படி காணாம போனாங்க? அதுவா, வீட்டுல சண்டை போட்டு போயிருப்பாங்க. இல்ல மனநல சரியில்லாம இருந்திருக்கும். இல்லனா சில திமிரு பிடிச்ச பொம்பளைங்க வீட்டுக்கு அடங்காம கூட போயிருக்கலாம். அதான் அப்படி போட்டா போட்டிருக்காங்க. தாத்தா தாத்தா, அந்த போட்டோல இருக்க ஆண்டி இங்க இருக்காங்க. இல்லப்பா, அது வேற யாராவது இருக்கும். இல்ல தாத்தா, நல்லா பாருங்களேன். அந்த போட்டோல இருக்க ஆண்டி தான் இவங்க. நீ அவர்கிட்ட தாலி வாங்கினதுல இருந்தே ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. நல்ல வேளை சாந்தி முகூர்த்தம் நடக்கல. அதனால நீ மாப்பிளைய டைவர்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே வந்துரு. ஹிட்லரே டிவோர்ஸ பத்தி பேசலனா கூட இவங்களே எடுத்து கொடுப்பாங்க போல இருக்கு. இதுல இவர எனக்கு பணம் வேற கொடுக்கறாராம். பணத்தாசை பிடிச்ச இவர ஜெயில போட பார்த்த மருமகள்களை வீட்லயே வச்சுக்கிட்டு இவரை காப்பாத்த போற என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாரு. அப்படி சாம்பிராணி போட்டு வச்சிருக்காளுங்க இந்த 3 பிசாசுங்களும். இது எல்லாத்தையும் ஹிட்லர் கிட்ட நிரூபிக்காம எனக்கு டிவோர்ஸும் கொடுக்க முடியாது, வீட்டை விட்டு துரத்தவும் முடியாது. சங்கர், உனக்கு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் தெளிவா சொல்லிட்ட. நான் சொல்ற மாதிரி நீ ஹாசினியோட லவரா நடிச்சு எனக்கு சில வேலைகள் செய்யணும். இது ரொம்ப அநியாயமா இருக்கேங்க. ஹாசினி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டுங்க. ஸ்கூலு காலேஜ்ல எல்லாம் ஒன்னா படிச்சிருக்கோம். அவ ரொம்ப நல்லவ. அவளுக்கு போய் நான் எப்படிங்க கெடுதல் பண்ணுவேன்? வாய்ப்பே இல்லைங்க. நீ சொல்ற நல்லவதான் எங்க ஏஜேவுக்கு பெரிய துரோகத்தை பண்ணா. அவரை தூக்கு மேடைக்கு அனுப்புறதுக்கு பெரிய திட்டம் போட்டா. நீங்க சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஹாசினி அப்படிப்பட்ட கேரக்டரே கிடையாது. அவ மனசார யாருக்கும் துரோகமே செய்ய மாட்டா. நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்க. நான் இதை ஒத்துக்க மாட்டேன். நான் எவிடன்ஸ் எடுக்கிறதுக்காக தான் ஃபார்ஜரி பொண்டாட்டியா ஏஜே வீட்டுக்கு போனேன்னு அவளே கோர்ட்டுக்கு வந்து ஒத்துக்கிட்டா. நீ என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. யார்கிட்ட வேணா விசாரிச்சுக்கோ. நீ பார்த்து பழகுன ஹாசினி வேற. இப்ப இருக்கிற ஹாசினி செமையா வளர்ந்துட்டா. உன்னால ஏதாவது காரியம் ஆகணும்னா உன்னையே கூட காலி பண்ணிடுவா. ரொம்ப டேஞ்சரானவ. ஏஜேவோட சொத்துக்காக தான் அவரை திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டா. அது உனக்கு தெரியுமா? அவ காசுக்கு ஆசைப்படுறவளா? இதை என்னால நம்பவே முடியல. இந்த உலகமே காசை வச்சுதான். ஹாசினி மட்டும் என்ன துறவியா? சரி, ஓகே, நான் உன்னை கேக்குறேன். உன் அம்மா உடம்பு சரியில்லைன்னு எல்லார்கிட்டையும் காசு கேட்ட. யாராச்சும் தந்தாங்களா? இது எப்படி உங்களுக்கு? எல்லாமே எனக்கு தெரியும். இப்ப நீ உன் அம்மாக்கு பாக்குற ட்ரீட்மெண்ட்டை விட பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு பார்த்தா அவங்க பொழிச்சுப்பாங்கல்ல. ஆனா என்ன, காசு இல்ல. ஏன்னா யாரும் கொடுக்கல உனக்கு. கரெக்ட் தானே? நான் தரேன். இந்த பணத்தை எடுத்துக்கோ. போய் உன் அம்மாவை காப்பாத்து. நீ ஹாசினியோட ஃப்ரெண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும்.
ஆனா நீ அவளுக்கு லவ்வரா இருந்த மாதிரி சொல்லணும். தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் உன் வேலையே. என்ன சொல்றீங்க? இது பச்சை துரோகங்க. நான் அவளுக்கு காதலனா? இத சொல்ல எனக்கே நாக்கு கூசுது. ஆசினி இதை கேட்டா துடிச்சு போயிடுவாங்க. இது என்னால செய்ய முடியாது. இது பாரு, சும்மா இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசாத. பிராக்டிக்கலா மட்டும் யோசி. இந்த பணத்தை எடுத்துட்டு போய் உங்க அம்மாவை பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து முதல்ல அவங்கள சரி பண்ணு. இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொல்றத மட்டும் நீ சரியா செஞ்சுட்டா உன் லைஃபே செட்டில் ஆகுற அளவுக்கு நான் உனக்கு பணம் தரேன். இத பாருங்க, எங்க அம்மாவை நான் எப்படியாவது குணப்படுத்திக்குவேன். அதுக்காக ஆசினிக்கு என்னால கெட்டது பண்ண முடியாது. அவளை மாதிரி ஒரு நல்லவளை பார்க்கவே முடியாது. காலேஜ்ல எத்தனையோ கோடீஸ்வர வீட்டு பசங்க ஆசினிக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஆசினி பணத்தையும் வசதியையும் பெருசா நினைச்சிருந்தா அன்னைக்கே அவ கோடீஸ்வரியா மாறி இருப்பா. ஆனா அவ அப்படி செய்யல. எல்லாரையும் சமமா பாப்பா. மனுஷங்களா மட்டும்தான் நடத்துவா. பணம் இருக்கு இல்லைன்றது அவளுக்கு ஒரு விஷயமே கிடையாது. ஆசினி சொத்துக்கு ஆசைப்பட்டு ஏஜாவை கல்யாணம் பண்ணான்னு நீங்க சொல்றதெல்லாம் அந்த கடவுளுக்கே அடுக்காது. நீங்க ரொம்ப தப்பான ஆளா இருக்கீங்க. எல்லாத்தையும் காசாலே சாதிக்கலான்னு பாக்குறீங்க. ஆனா காசுக்கு மயங்காத சில விஷயங்களும் இந்த உலகத்துல இருக்கு. அது அன்பு, பாசம், நட்பு. இதெல்லாம் உங்க மூளை கெட்டாது. ஆசினிக்கு துரோகம் செஞ்ச பணத்தை வச்சுதான் எங்க அம்மாவை காப்பாத்தினு தெரிஞ்சா அந்த நிமிஷமே எங்க அம்மா உயிரை விட்டுருவாங்க. ஆசினியோட எனக்கு இருக்கிறது உண்மையான நட்பு. அதுக்கு மதிப்பு கிடையாது. ஒண்ணு பண்ணுங்க, ஆசினி பணத்துக்கு ஆசைப்படுறவன்னு நீங்க தானே சொன்னீங்க. இந்த பணத்தை அவகிட்டே கொடுத்து உங்க காரியத்தை சாதிச்சுக்கோங்க. நிறுத்துறா. கொன்றுவேன். வாயில கேட்டா ஒத்துக்க மாட்டியா? கையில பேசினாதான் கேக்குமா? சார் என்ன சார்? வாய் மூடு. ஒரு வார்த்தை பேசின காலி பண்ணிடுவேன். ஒழுங்கா பணத்தை வாங்கிட்டு ஹாஸ்னிக்கு லவரா நடினா உனக்கு நோவுதா? நானும் பாத்துட்டே இருக்கேன். என்னமோ மகாத்மா காந்தி பேர மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க. ஒழுங்கா பணத்தை எடுத்து பாக்கெட்ல போட்டுட்டு சொன்னதை செய்டா. புரியுதா? என்ன சார் மிரட்டுறீங்களா? இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். நான் இப்பவே போலீஸ்க்கு போறேன். உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். அப்படியா? அதுக்கு முன்னாடி நான் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் வரும்போது அர்ச்சனாவோட கைய பிடிச்சிட்டு இருந்த. அதை வச்சு நான் உன்னை ஜெயில தள்ளுவேன். அர்ச்சனாவோட கைய பிடிச்சு மிஸ்பிஹேவ் பண்ணேன்னு சொல்லி கேஸ் கொடுப்பேன். பரவாயில்லையா? நான் சிபிஐ. போலீஸ் நான் சொல்றதான் நம்பும். தூக்கி உள்ள போட்டேன்னு வை, 2 வருஷம் உள்ள கிடப்ப. உங்க அம்மா செத்தா கூட உன்னால வெளியில வந்து பார்க்க முடியாது. ஹாசினிக்கும் உனக்கும் இருக்கிற நட்புக்கு வேல்யூ இல்லைன்னு சொன்னல. தப்பு. வேல்யூ இருக்கு. அதுதான் இப்ப முன்னாடி பணமா இருக்கு. புரிஞ்சு நடந்துக்கோ. நாங்க சொல்ற மாதிரி பண்ணு. ஹாசினிக்கு இனிமே நீதான் லவர், முன்னாள் காதலன். என்ன ஓகேவா? என்ன சாப்பாடே காணோம்? ஒருவேளை சமைக்கலையா? இல்லையே, அந்த முப்பெரும் தேவிகள் சாப்பிட்டதை நான் பார்த்தேனே. என்ன கிச்சன்லயும் ஒண்ணும் இல்லையே. என்ன ஹாசினி, இவ்வளவு தண்ணி குடிச்சிட்டு இருக்க? சாப்பிடல? இல்ல வேண்டாம் பாட்டி, எனக்கு பசிக்கல. உங்க அம்மா வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நீ அதையே யோசிச்சுட்டு உக்காந்துட்டு இருக்க. சாப்பிடவே இல்லை. உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? இருமா, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ வேண்டாம் பாட்டி. பேசாம இருமா. ஐயோ பாட்டி, கிச்சன் ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், ஒன்னும் இல்ல.
உள்ளுக்குள்ள எல்லா பாத்திரத்தையும் விளக்கியே வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாளுங்களா? இல்லம்மா, 2 பொரியல், 1 கூட்டு, சாம்பார், பாயசம்னு எல்லாம் பண்ணி வச்சிருந்தேம்மா. விடுங்க பாட்டி, கடுப்பேத்தாதீங்க. எல்லாமே அந்த குட்டிச்சவருங்களோட வேலையா தான் இருக்கும். எல்லாத்தையும் கொட்டி சுத்தம் பண்ணிருக்காளுங்க. ஃப்ரிட்ஜில் இருந்த மாவை கூட விட்டு வைக்கலம்மா. சோறு போடாம உன்னை துரத்த பாக்குறாளுங்க, திருடிங்க. அவங்க சாப்பாடு வைக்கலன்னு நீங்க கவலைப்படுறீங்க. அவங்க சாப்பாட்டுல விஷத்தை வச்சிருவாங்களோன்னு நான் பயப்படுறேன். அம்மாடி, இப்ப சாப்பிடறதுக்கு என்னம்மா பண்ணுவ? அத தண்ணிய குடிச்சிட்டேனே. அம்மா இல்லாம வளர்ந்தவ. நானும் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சிருக்கேன் பாட்டி, விடுங்க. ஐயோ, இப்ப சாப்பாடு இல்லாம எப்படிமா? இரு, நம்ம 2 பேருக்கும் சாப்பாடு ஏற்பாடு பண்றேன். ஐயோ ஐயோ, எனக்கு முடியலம்மா, மயக்கமா இருக்குமா, முடியலம்மா. என்னாச்சு பாட்டி? தண்ணி குடுமா. கொடுக்குறேன். ஐயோ பாட்டி, என்னாச்சு? இந்தாங்க, குடிங்க பாட்டி. உடம்புக்கு முடியலன்னு சாப்பாடு செய்யலப்பா. பசியில மயக்கமா வருது, அதான் தண்ணியாவது குடிக்கிறேன். குடிங்க. என்ன பாட்டி, இந்த வயசுல சாப்பிடாம இருப்பீங்களா? உங்க சுகருக்கு ஏதாவது ஆச்சுன்னா? சரி, உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணும்னு சொல்லுங்க, நான் உடனே ஆர்டர் பண்றேன். 2 தந்தூரி, 2 கிரில்லு, 2 பார்பிக்கு, 2 பிரியாணி. என்ன எல்லாம் 2 சொல்றீங்க? நான் 2 வேளை சாப்பிடலப்பா, அதான் எல்லாமே டபுளா சொல்றேன். ஓ சரி, நான் ஆர்டர் பண்ணிட்டேன். இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும். அசினி, நாளைக்கு காலையில ஒரு 10 மணிக்கு ரெடி ஆயிடு. நம்ம ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. எங்க? எதுக்கு பாட்டி? எங்க கூட்டிட்டு போறாரு? இத பாரு, முதல்ல தன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொன்னா, அப்புறம் பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப அவனே உன்கிட்ட வந்து பேசுறான். நாளைக்கு உன்னை வெளியில வேற கூட்டிட்டு போறேன்னு சொல்றா. எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கும், விடு. பாட்டி சொல்றது உண்மையா? ஹிட்லர் ஏன் திடீர்னு இறங்கி வராரு? இதுல ஏதோ இருக்கு. அக்கா, என்னக்கா இது? இந்த கேஸ்ல ஏஜி ஜெயிலுக்கு போயிடுவாரு, நம்ம இந்த வீட்டுக்கு ராணி ஆகலாம். அப்படியே ஹாசினிய வீட்டை விட்டு துரத்திடலாம்னு அர்ச்சனாக்கா சொன்னாங்க. உண்மையாவே சொன்னதும் நடக்கல. ஏஜேவும் ரிலீஸ் ஆயிட்டாரு, ஹாசினியும் இன்னும் போகாம இருக்கா. அதான் ஒரே டென்ஷனா இருக்கு. இப்ப ஏஜி ரிலீஸ் ஆனது கூட பிரச்சனை இல்ல. தான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணம் ஹாசினி தானே கன்ஃபார்மா நம்புற அளவுக்கு செஞ்சாச்சு. ஆனா ஏன் இன்னும் அவரு ஹாசினிய துரத்தாம இருக்காரு? ஹாசினி இந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் யுகம் மாதிரி கழியுது எனக்கு. இடத்த கொடுத்தா மடத்தையே கேக்குற ஆள் அவ. கிடைக்கிற கேப்ல ஏஜிவ மயக்கிடுவாளோன்னு பயமா இருக்கு. இந்த அர்ச்சனாக்கா அதை செய்யற இதை செய்யறேன்னு சொல்றாங்களே தவிர எதையும் சாதிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க கரெக்டா பண்ணிருந்தா ஏஜி ரிலீஸே ஆயிருக்க முடியாது. ஆமாக்கா, அந்த அபிமன்யு விஷயத்திலயும் அர்ச்சனாக்கா சரியா பண்ணல. கேர்ஃபுல்லா இல்லாம அந்த பென்டிரைவ ஒருத்தங்கிட்ட கோட்டு விட்டாங்க. இனி அர்ச்சனாக்காவை நம்பி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆமா, இனிமே நாம தான். நான் பிரயோஜனம் இல்லையா? அப்ப நீங்களே கிழிக்க வேண்டியதுதானே? அப்படி இல்லக்கா. ஏய், வாய மூடு. காரணம் தப்புனா மரணங்கிற ரேஞ்சில நான் கஷ்டப்பட்டேன். இந்த கேஸ்ல நான் செஞ்சது ஏதாவது ஒண்ணு மிஸ் ஆகி ஏஜேவுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே அண்ணக்காவடியா வெளியே போக வேண்டியதுதான். நீங்க 2 பேரும் தப்பிச்சிருப்பீங்க. இப்ப என்னையே எதிர் தெரிஞ்சு பேசுறீங்களா? சாரிக்கா, அந்த ஹாசினியை இன்னும் விரட்ட முடியலங்கிற கோவத்துல அப்படி பேசிட்டோம். அதெல்லாம் உங்களுக்கு வெறும் கோவம் தான். ஆனா எனக்கு அது வெறி. அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தாம நான் விட மாட்டேன். தனக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஏஜே அவளை வீட்டுக்குள்ள வச்சிட்டு இருக்காரே. கூடிய சீக்கிரம் அவளை விரட்டுவாரு. பாருங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, இனி அவங்க புருஷன் பொண்டாட்டி கிடையாது.
அந்த ஜோடிய பிரிச்சதுதான். இனி ஒட்டாது. சொல்லி வாய முடியல, 2 பேரும் ஒட்டிட்டு வராங்க பாருங்க. என்ன ஏஜே, எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா? வெளியில. அது தெரியுது. ஆனா எங்க போறீங்க? போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டா போன காரியம் விளங்காது. சரி ஏஜே, என்ன விஷயமா போறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல? ஒரு நல்ல விஷயம்தான். வா போலாம். நல்ல விஷயமா போறாங்களா? என்னக்கா இது கன்றாவி? ஹாசினி மறுபடியும் ஜெயிச்சிட்டாளா? ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. சரி வாங்க போய் பார்க்கலாம். வாங்க. ஹாசினி மேல ஏஜி கோவமா இருந்தாருன்னா நிச்சயமா ஏஜி அவள முனிசிட்ல உட்கார விட மாட்டாரு. ஒருவேளை அப்படி உட்கார வச்சுட்டா நமக்கு ஆப்பதான். ஐயோ, இது வேறயா? கடவுளே, இவர் என்ன எங்க கூட்டிட்டு போறாருன்னு தெரியல. இப்ப என்ன முன் சீட்ல உட்கார சொல்லிட்டாருன்னா எனக்கு ஆபத்து இல்ல. அப்படி இல்லாம பின் சீட்ல உட்கார்ந்தா ஏதோ பிரச்சனை இருக்கு. சுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பாய். டாடா வேறையா? அர்ச்சனாக்கா, எல்லாம் ஓவர். இனிமே நம்ம 3 பேரும் டம்மி பீஸாவே வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதுதான். என்னக்கா இவ்ளோ சோகத்திலையும் சிரிக்கிறீங்க? ஹாசினி முன் சீட்ல உட்கார்ந்தா என்ன, இல்ல அவர் மடியில உட்கார்ந்தா எனக்கு என்ன? 2 பேரையும் பிரிக்கிறதுக்கு ஆப்பு ஆல்ரெடி வச்சாச்சு. என்னக்கா சொல்றீங்க? ஏஜே ஜெயில இருந்து வீட்டுக்கு வந்தப்போ ஹாசினி அப்பவே துரத்தாம வீட்டுக்குள்ள விட்டப்பவே அடுத்த பிளான நான் ரெடி பண்ணியாச்சு. என்னக்கா பிளான்? எப்படி அவளை அனுப்ப போறீங்க? நான்லாம் அனுப்ப போறது இல்ல. ஏஜேவே அவளை வீட்டை விட்டு துரத்துவாரு. ஏஜே அவளை அனுப்புவாரா? எப்படி? இருங்க, இப்போ ஹாசினி ஏஜேவா இருக்கிற தன் பொண்டாட்டிக்கு பின்னால ஹாசினி சங்கர்னு ஒரு கதை இருந்தா ஏஜே அதெல்லாம் பொறுத்துக்குவாரா? இப்ப நாம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பிடிச்ச இடம்னா எங்க? பீச்சா, ஹோட்டலா, இல்ல தியேட்டரா? இரு அவசரப்படாத. எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போறோம் தான் சொன்னேன். அந்த இடம் உனக்கு பிடிக்குமா இல்லையான்னு அங்க போனதுக்கு அப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ. இதுக்கு முன்னாடி இதே கார்ல 2 பேரும் ஒன்னா உட்காந்து விளையாடிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பழச எதையுமே நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? அது உங்களை எதுவுமே பண்ணாதா? அந்த ஃபீலிங்கே உங்களுக்கு இல்லவே இல்லையா? எனக்கு நிறைய ஃபீலிங் இருக்கு. அப்படியா? என்னது? இதே கார்ல நீ என் கூட வரப்பெல்லாம் கலாட்டை பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு சிரிச்சு பேசிட்டு இருந்த. அப்பெல்லாம் இவனை எப்படி மாட்டி விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பேல. அதை நினைச்சு எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. என் கூட பிரியமா பேசும்போதெல்லாம் இவனை எப்படி மாட்டி விடுறது, இவன்கிட்ட எப்படி எவிடன்ஸ் இருக்கிறதுன்னு நினைச்சுதான் அவ்வளவு அன்பா பேசிட்டு இருந்திருப்பேல. அதை நினைச்சும் எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு.